வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மெகா முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். சர்வீஸ் நவ் பிசினஸ் ரூல்ஸோட அந்த ட்ரையான டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனை உங்களுக்கான ஒரு அல்டிமேட் இன்டர்வியூ பிளேபுக்கா மாத்த போறோம். இத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் நவ் இன்டர்வியூவா இருந்தாலும் அதுல உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். நாம இன்னைக்கு கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதலாவது பிசினஸ் ரூல் ஃபவுண்டேஷன், ரெண்டாவது எக்ஸிகியூஷன் ஃப்ளோ, மூணாவது 4 கோர் ரூல்ஸ், நாலாவது ரியல் ப்ராஜெக்ட் சினாரியோஸ், அப்புறம் கடைசியா இன்டர்வியூவை எப்படி ஏஸ் பண்றதுங்கிற டெக்னிக்ஸ். ஒரு பேசிக் டெஃபினிஷன்ல ஆரம்பிச்ச நிஜ உலக இன்டர்வியூ கேள்விகளை சமாளிக்கிற அளவுக்கு நாம படிப்படியா போக போறோம். சரி, முதல்ல த பிசினஸ் ரூல் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் லைக் அ ப்ரோ பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு இன்டர்வியூல நீங்க கொடுக்கிற ஓப்பனிங் ஆன்சரே உங்களை ஒரு ப்ரோவா காட்டணும் இல்லையா? அதுக்கு இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம். பிசினஸ் ரூல்ஸ் அப்படின்றது சர்வீஸ் நோவில் இருக்கிற சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு டேட்டாபேஸ்ல இன்சர்ட், அப்டேட், டெலீட் அல்லது query ஆபரேஷன்ஸ் நடக்கும்போது இது தானாவே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பேசிக்கை ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறது தான் உங்களுக்கான முதல் ஸ்டெப். அடுத்ததா த எக்ஸிகியூஷன் ஃப்ளோ, த டிரான்சாக்ஷன் லைஃப் சைக்கிளை பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு சிங்கிள் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிஃபோர் பிசினஸ் ரூல், அப்புறம் டேட்டாபேஸ் சேவ் அதாவது கமிட் நடக்கும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் பிசினஸ் ரூல், பின்னாடியில் ஏசிங்க் பிசினஸ் ரூல், கடைசியா ஃபார்ம் லோட் ஆகும்போது டிஸ்பிளே பிசினஸ் ரூல். இதுதான் அந்த கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள். இதை வெறும் தியரியா படிச்சா கண்டிப்பா போர் அடிக்கும், கரெக்டா? அதனால இதை ஒரு ரியல் டைம் ப்ரொடக்ஷன் சினாரியோவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு யூசர் விபிஎன் வேலை செய்யல அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ரைஸ் பண்றாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம ரூல்ஸ் எப்படி டூல்ஸா பயன்படுதுன்னு பார்க்கலாம். அடுத்து த 4 கோர் ரூல்ஸ், டூல்ஸ் ஆஃப் த ட்ரேட் செக்ஷனுக்கு போலாம். நம்மளோட விபிஎன் சினாரியோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஃபோர் ரூல் அப்படிங்கிறது உங்க டேட்டாவை கண்ட்ரோல் பண்ற இடம். அதாவது டேட்டாபேஸ்ல எதுவுமே சேவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட்ஸை மாத்துறதுக்கான ஸ்டேஜ் இது. இப்போ விபிஎன் பிரச்சனைங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லையா? அதனால ரெக்கார்ட் சேவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரையாரிட்டியை ஹை அப்படின்னு மாத்துறதுக்கு இந்த பிஃபோர் ரூல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இன்டர்வியூல நீங்க ஒரு மைக் டிராப் மூமெண்ட் கொடுக்கணும்னா இந்த ஒரு வரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் பிஆர் இஸ் யூஸ்ட் when we need to control or modify data before it hits the database. அதாவது டேட்டாபேஸை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே டேட்டாவை மாத்துறதுக்கு இது பயன்படுது. இதை சொன்னீங்கன்னா டேட்டாவை நீங்க எவ்வளவு பாதுகாப்பா கையாளுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, டேட்டாபேஸ்ல ரெக்கார்ட் சேவ் ஆகி கமிட் ஆனது என்ன நடக்கும்? அங்கதான் ஆஃப்டர் ரூல் உள்ள வருது. இந்த ரெக்கார்ட் இப்போ டேட்டாபேஸ்ல பாதுகாப்பா இருக்குன்னு இந்த ரூலுக்கு தெரியும். அதனால அதோட தொடர்புடைய ரெக்கார்ட்ஸை உருவாக்குறதுக்கோ இல்ல எஸ்எல்ஏவை ட்ரிகர் பண்றதுக்கோ இந்த ஆஃப்டர் ரூலை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். இந்த இடத்துல உங்களுக்கான அடுத்த பஞ்ச் லைன் இதுதான். ஆஃப்டர் பிஆர் இஸ் யூஸ்ட் ஃபார் டிபெண்டன்ட் ஆக்ஷன்ஸ் தட் ரிக்வயர் த ரெக்கார்ட் டு எக்ஸிஸ்ட் இன் த டேட்டாபேஸ். ஒரு டிபெண்டன்ட் ஆக்ஷனுக்கு அந்த ரெக்கார்ட் டேட்டாபேஸ்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்கிடெக்சரல் புரிதல் உங்களுக்கு இருக்குங்கிறது இந்த வரி அப்பட்டமா காட்டிரும். இப்போ யோசிச்சு பாருங்க, விபிஎன் வேலை செய்யலன்னு யூசர் டென்ஷனா இருக்காரு. அவருக்கு சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லையா? அதனால இமெயில் அனுப்புறது, எக்ஸ்டர்னல் சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்றது மாதிரி ஹெவியான வேலைகளை நாம அசிங்க் ரூல் கிட்ட கொடுத்துடுறோம். இது பேக்ரவுண்ட் கியூல நடக்கிறதால யூசர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுக்கான கோல்டன் டிக்கெட் வாக்கியம் என்னன்னா, async BR improves performance by offloading non-critical operations to background processing. இதை சொல்லும்போது உங்களுக்கு வெறும் கோட் மட்டும் எழுத தெரியாது, பிளாட்ஃபார்மோட பெர்ஃபார்மன்ஸ் மேலேயும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயும் அக்கறை இருக்குங்கிறத நீங்க நிரூபிக்கிறீங்க. கடைசியா ஒரு ஐடி ஏஜென்ட் அந்த விபிஎன் இன்சிடென்ட்டை ஓபன் பண்ணும்போது ஹீரோவா என்ட்ரி கொடுப்பது தான் டிஸ்பிளே ரூல். இது சர்வர்ல இருக்கிற முக்கியமான டேட்டாவை G_scratch pad மூலமா நேரடியா அவங்க ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துடும். வார்னிங் மெசேஜ் காட்டுறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை நீங்க எப்படி சொல்லணும்னா, டிஸ்பிளே பிஆர் இஸ் யூஸ் டு பாஸ் சர்வர் சைட் டேட்டா டு த கிளைண்ட் சைட் யூசிங் G_scratch pad. இந்த டெஃபினிஷன்ல அந்த G_scratch pad அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உச்சரிக்கும் போதே சர்வருக்கும் பிரவுசருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை நீங்க எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு சந்தேகமே இல்லாம தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ரியல் ப்ராஜெக்ட் சினாரியோஸ் த கம்ப்ளீட் பிக்சர் பகுதிக்கு போகலாம். நாம இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த 4 ரூல்ஸும் சேர்ந்து எப்படி அந்த விபிஎன் டவுன் இன்சிடென்ட்டை சமாளிக்குதுன்னு பார்ப்போம். பிஃபோர் ரூல் ப்ரியாரிட்டியை செட் பண்ணுது, ஆஃப்டர் ரூல் ப்ராப்ளம் டிக்கெட்டை உருவாக்குது, அசிங்க் ரூல் இமெயில் அலர்ட் அனுப்புது, டிஸ்பிளே ரூல் விஐபி யூசர் வார்னிங்கை காட்டுது. இந்த ஒரு சிங்கிள் டேபிளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ரியல் டைம்ல வேலை செஞ்ச அனுபவம் இருக்குன்னு இன்டர்வியூவர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஃபைனலா கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஏசிங் தி இன்டர்வியூ, ரேபிட் ஃபயர் அண்ட் ரெட் ஃபிளாக்ஸ். உங்க காம்பிடென்சியை டெஸ்ட் பண்ண போற இடம் இதுதான். அவங்க கேட்கக்கூடிய ஒரு கிளாசிக் ட்ராப் கேள்வி, why not use an after rule instead of a before rule? அதாவது பிஃபோர் ரூலுக்கு பதிலா ஏன் ஆஃப்டர் ரூலை யூஸ் பண்ணக்கூடாது? டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸ் பத்தின ஆழமான புரிதல் இல்லாதவங்கள ஈஸியா மாட்டி விடுற கேள்வி இது. இதுக்கான சிம்பிள் பதில்,
நீங்க ஆஃப்டர் ரோலை யூஸ் பண்ணி கரண்ட் ரெக்கார்டை மாத்த நினைச்சா அது ரெக்கார்ட் சேவ் ஆனதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு அப்டேட் ஆபரேஷனை தூண்டும். இதனால இன்ஃபினிட் ரிகர்ஷன் லூப் வரக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆனா பிஃபோர் ரூல் அப்படிங்கிறது கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கிற பாதுகாப்பான மாடிஃபிகேஷன். இதை சொன்னீங்கன்னா நீங்க பாஸ். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ டிஸ்ப்ளே பிசினஸ் ரூல் அண்ட் அ கிளையண்ட் ஸ்கிரிப்ட்? நீங்க எழுதுற கோட் பிசிக்கலா எங்க ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ற கேள்வி இது. இதை நீங்க ரொம்ப தெளிவா வேறுபடுத்தி காட்டணும். டிஸ்ப்ளே பிசினஸ் ரூல் அப்படிங்கிறது சர்வர் சைட்ல எக்ஸிக்யூட் ஆகுது, ஜி ஸ்கிராட்ச் பேட் மூலமா டேட்டாவை பாஸ் பண்ணுது. ஆனா கிளையண்ட் ஸ்கிரிப்ட் முழுசாவே பிரவுசர் சைட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஆர்கிடெக்சரல் கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்டர்வியூல நீங்க முக்கியமா சொல்ல வேண்டிய சில ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. அதாவது பிஃபோருக்கு பதிலா ஆஃப்டரை யூஸ் பண்றது, ரிகர்ஷன் லூப்ஸை ஹேண்டில் பண்ணாம விடுறது, சிங்க்ரோனஸ் ரூல்ஸ்ல ஹெவியான லாஜிக் எழுதுறது, அப்புறம் இன்டகிரேஷனுக்கு அசிங்க் யூஸ் பண்ணாம இருக்கிறது. பிளாட்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸை காப்பாத்த இந்த தவறுகளெல்லாம் நான் கண்டிப்பா தவிர்ப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இன்டர்வியூவோட முடிவுல ஒரு பவர்ஃபுல்லான 30 செகண்ட் சம்மரி கொடுங்க. In real time, all 4 rules are used together to manage the incident life cycle efficiently. இத சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல இந்த ஒரு கேள்வியை விதைச்சிடுங்க. நாம வெறும் கோட் மட்டும் எழுதுறோமா இல்ல ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்ம் லைஃப் சைக்கிளையும் அழகா ஆர்கெஸ்ட்ரேட் பண்றோமா? இதை யோசிக்க வச்சிட்டாலே வெற்றி உங்களுக்கானதுதான். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.